விநியோக சிலிண்டர்லாம் இல்லாத காரணத்தினால ஹோட்டல்ஸ்லாம் வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திலையுமே வந்து விநியோக சிலிண்டர் வந்து இனிமே அனுப்பப்படாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு கிட்ட இருந்து அறிவிப்பு போயிருக்கு. அப்போ அவங்க மேஜராக வந்து பார்க்குறது வந்து வீடுகளுக்கு போக வேண்டிய சிலிண்டர் போய் சேரணும். ஸோ வீடுகளில் இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டருமே வந்து இன்னும் 3 வாரத்துக்குள்ளே தான் வந்து கைவசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஸோ ஆனால் இப்போ அதை அவங்க இன்னும் அங்கே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை லேர்ன் டு லிவ் வித் இட். அதே மாதிரி ரேட் அதிகமாகலாம். கத்தார் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் கேஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. சில ஊர்களெல்லாம் போய் பெட்ரோல் டீசல் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்கள் வந்து உடனே நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம், கேனில் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க. அந்த அளவிற்கு இந்தியாவில் வந்து பிரச்சனை. நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ரிசர்வ் இருக்குது. பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்தால் 3 மாதம் இருக்குது. இப்போ இமீடியட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் போர் நிறுத்தப்பட்டால். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் சார் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த இஸ்ரேல் ஈரானுக்கான போர் வந்து அந்த நாடுகளை மட்டும் இல்லாமல் அரபு நாடுகளை மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவையே பாதிக்க தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம வீட்டை அடுப்பாங்கிற வரைக்குமே இதோட பாதிப்பு வந்து இப்போ எதிரொலிச்சிருக்கு. இந்த சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து 3 நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் 60 ரூபா ஏற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சோம். அப்புறம் பார்த்தா இப்போ சிலிண்டர் பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பூதாங்கிற பிரச்சனையாக வந்து உருமாறிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஜென்ரலாக வந்து இப்போ அதாவது மக்கள் இப்போ நேற்று சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சில ஊர்களெல்லாம் போய் பெட்ரோல் டீசல் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்கள் வந்து உடனே நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம், கேனில் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க. அந்த அளவிற்கு இந்தியாவில் வந்து பிரச்சனை வந்துடாது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இங்கேருந்து ஓகே ஒரு 50% நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அது வந்து ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது. நாங்கள் கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே எல்லா கப்பல்களும் நின்றுச்சு. பட் நமக்கு இன்னொரு 50% வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வருது, ஆஃப்ரிக்காவிலேருந்து வருது, அமெரிக்காஸ்லேருந்து வருது. ஸோ இப்போ இந்த வெனிசுவேலா ஆயிலெலாம் நமக்கு ஓப்பன் அப் ஆகிருக்கு. அதெல்லாம் வர முடியும். ஸோ இப்போ நம்ம அங்கே வந்து இப்போ ரஷ்யாட்டேருந்து அதிகமாக ஆயிலையும் வாங்க முடியும். அந்த 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணி 60-70 வரைக்கும் கொண்டு போகவும் முடியும். இது தவிர இந்திய அரசாங்கம் வந்து ஒரு 10% எத்தனால் பிளண்டிங்கை அதிகரிக்க சொல்லியிருக்காங்க பெட்ரோல் டீசலில். ஸோ அதில் கொஞ்சம் நம்ம ஷார்ட்டேஜை கவர் பண்ணலாம். ஸோ எஸ், இட் இஸ் ரியல். பட் ஆனால் நமது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது வந்து நேற்று எல்லா மினிஸ்டரும் சொல்லியிருக்கிறது வந்து பெட்ரோலியம் ஆயில் மினிஸ்ட்ரி எல்லாருமே அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ரிசர்வ் இருக்குது இன் ஜென்ரல் பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும். அந்த 3 மாதம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் 3 மாதம் இருக்குது. இது வந்து இப்போ நமக்கு அந்த 50%, 60%, 70% வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் எத்தனால் பிளண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறத கண்டு நம்மளால் வந்து பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அதுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி இதுக்கு ஒரு போர் முடிஞ்சிடும், இல்லை போருக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அதை மேனேஜ் பண்ண நம்ம கற்றுக்கிட்டுருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உக்ரைன் அண்டு ரஷ்யா போர் தொடக்கத்தும் போது ஐயோ நீ உலகத்துக்கு வீட்டே கிடைக்காது, கோதுமை கிடைக்காது, எல்லோரும் பசியில் சாக போகிறாங்கங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ ஆனால் இப்போ அதை அவங்க இன்னும் அங்கே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை லேர்ன் டு லிவ் வித் இட். இப்போ அதை சமாளிக்க கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ இதுவும் நம்ம வெனிசுவேலாவிலேருந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகலாம். பட் வெனிசுவேலாவிலேருந்து இம்போர்ட் அதிகப்படுத்துவோம், ரஷ்யாவிலேருந்து ஆல்ரெடி அதிகப்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் ஆஃப்ரிக்காஸ்லேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ மேனேஜ் பண்ண முடியும். எஸ், உடனே பார்த்தா நமக்கு ஐயோ இது ஒரு உதாரணமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் ஸ்டில் வி கேன் மேனேஜ் இட் அண்ட் வி வில் லேர்ன் டு மேனேஜ் இட். இது தவிர பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடந்த சில வருடங்களாகவே நம்மளுடைய சோலார் பவர் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு சேல்ஸு ஓரளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய கோல் பேஸ்டு எலக்ட்ரிக் பவரு, தெர்மல் பவரு அதுவுமே ஓரளவு இந்தியா வந்து எப்போவுமே நிப்பாட்டலை. கண்டினியூஸாக பில்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. நியூக்ளியர் பவரு, ஹைடல் பவர், ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு ட்ரெயின்ஸ் எல்லாம் மேஜராக வந்து எலக்ட்ரிக்கில் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸாக மாற்றியாச்சு. மெஜாரிட்டி ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது. ஸோ இப்போ அதனால் ஒரு சர்டன் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்ம 85% நம்மளுடைய தேவைகளை வந்து இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனர்ஜி நீடு. புரியுது. ஸோ இட் இஸ் வல்னரபிள் பட் மேனேஜபிள். கிராஜுவலாக இப்போ இந்த லோக்கல் பவருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு.
அப்படின்னா நம்முடைய ரெக்குயர்மெண்ட் குறைஞ்சிடும். பட் அட் த சேம் டைம் இடைப்பட்ட காலங்களில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலேலாம் நம்ம ஆயில் தோன்றது அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ அது வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ சில இடங்களில் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்டல் பிரச்சனை, இப்போ தமிழ்நாட்டிலே காவேரி பேசினில் எடுக்கிறோம்னு சொன்னதுக்கெல்லாம் பயங்கரமான போராட்டமாச்சு. ஸோ அப்போ நம்ம நாடை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம ஆயிலெலாம் எடுக்கக்கூடாது, நம்ம நிலங்களை அப்படியே வச்சுக்கணும், விளைநிலங்களாக அது மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணையில் இது மாதிரி பிரச்சனைகள் வரையில் அதை ஏற்றுக்கவும் நம்ம கற்றுக்க வேண்டும். நம்மளும் மற்றவங்க கிட்ட தான் போய் நிற்க வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லாமல் இருக்குது. பட் அந்த ஆயில் ப்ரொடக்ஷனையும் நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பர்சூ பண்ணணும் நமது அரசாங்கம். ஓகே. இப்போ வந்து இந்த சிலிண்டர் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது சிலிண்டர் இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, ஹைதராபாத்தில் வந்து இந்த விநியோக சிலிண்டர்லாம் இல்லாத காரணத்தினால ஹோட்டல்ஸ்லாம் வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகத்துலேயுமே வந்து விநியோக சிலிண்டர் வந்து இனிமேல் அனுப்பப்படாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கிட்ட இருந்து அறிவிப்பு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார்? இந்த நிலைமை வந்து சிலிண்டரில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம நியூஸ் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஹோட்டல் அசோசியேஷன், ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸு அசோசியேஷன்ஸ் அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. மாதிரி எங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்தியன் ஆயில் வந்து இஃப் ஐ எம் ரைட், ஒன் ஆஃப் த ஆயில் நிறுவனங்கள் வந்து நாங்கள் கமர்ஷியல் சிலிண்டர் நிப்பாட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க, சப்ளை பண்ணலை. ஏன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா, இப்போ அவங்க மேஜராக வந்து பார்க்குறது வந்து வீடுகளுக்கு போக வேண்டிய சிலிண்டர் போய் சேரணும். ஸோ ப்ரையாரிட்டி வந்து வீடுகளுக்கு கொடுங்க, கமர்ஷியலுக்கு வந்து லேட்டர் ஆன் கொடுங்க, வீடுகளில் இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டருமே வந்து இன்னும் 3 வாரத்துக்குள்ளே தான் வந்து கைவசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அது உண்மையாக இருக்கலாம், அது ஒரு 3 வீக்ஸ் ஆஃப் த ஸ்டாக் தான், இன்வென்ட்ரி தான் நம்மகிட்ட இருக்கலாம். அது என்ன வர்றது ரீஃபில் பண்ணுறது, ஏன்னா இப்போ இவங்க ஸோ ஒரு பெரிய சிலிண்டர் அது இறக்கி அதை சின்ன சிலிண்டருக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ரெடிலி அவைலபிள் சிலிண்டர் ஆல்வேஸே எப்பொழுதுமே அந்த ஒரு 3 வாரம் 4 வாரம் தான் அவங்க ஸ்டாக் வச்சுருக்கதா இருக்கலாம். இது சடன் ஷாக்கு வரவும் இப்போ அங்கேருந்து, ஏன்னா கத்தார் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் கேஸ் ப்ரொடியூசர்ஸு, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. 1-2 பேசஸ்லாம் அவங்ககிட்ட அடிபட்டிருக்கு. உலகத்துக்கே ஒரு நல்ல போர்ஷனை வந்து கத்தார் சப்ளை பண்ணுது, லிக்விஃபைடு கேஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து இப்போ அந்த இஷ்யூஸ் நமக்கு இருக்கலாம். பட் இது வந்து இப்போ நிறுவனங்கள் வந்து ஓரளவு சமாளிச்சிருவாங்க. இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா, பப்ளிக் வந்து நம்ம இதுக்கு போய் என்ன ஒரு பொருள் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதிலே போய் நம்ம விழுகாமல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வை வாங்கி வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் அடுப்பு, எலக்ட்ரிசிட்டி நமக்கு பிரச்சனை இல்லை, நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே ஹைடல், தெர்மல், நியூக்ளியர், சோலார் 4-5 மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து வீட்டில் உள்ளவங்களும் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா இப்போ இன்றைக்கி ரொம்ப சீப்பாக வந்துருச்சு. எலக்ட்ரிக் ஸ்டவ்வெல்லாம் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகளை வந்து ஓரளவு நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம இதுக்கே இன்னும் எல்லாரும் போய் எனக்கு வேணும் கையில், இப்போ அங்கே என்ன ஆகும், உடனே வந்து ஒரு சண்டை வரும், ஒரு இஷ்யூஸ். நிறைய பேர் வாங்கி திருடிலாம் வைக்கிறாங்க. முன்னாடியே வந்து அதெல்லாம் வாங்கி, அது தவறு அல்ல. ஒரு அதுக்காகத்தான் இப்போ எஸ்மா ஆக்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமல்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். ஸோ அதுபடி வந்து இப்போ இந்த பதுக்குதல் அதெல்லாம் சட்டப்படி குற்றமாகும். அப்போ அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், பிடிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனால் மக்கள் தங்களுக்கு தாங்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஓரளவு நமக்கு இருக்குதா, சாப்பிட இருக்குது, சமைக்க இருக்குது, ஓரளவு இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் கிராமப்புறத்துக்கு போனீங்கன்னா 4 விறகு எடுத்து போட்டு சொல்ல வர்றேன் ஜென்ரல். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை பூதாகரமாக ஆகாது அப்படின்னு தான் நான் நம்புறேன். வேணும்னா மக்கள் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். இந்த நிலைமை எவ்வளோ நாளைக்கு சார் நீடிக்கும்? அதாவது இந்த எண்ணெய் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்த சிலிண்டர் கேஸ் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? சரி, இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் சொல்யூஷன் நம்ம சொன்ன மாதிரி நமது அரசாங்கம் உள்நாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் எக்ஸ்கவேஷன், ஆயில் டிஸ்கவரி அதிகப்படுத்தணும், கேஸ் டிஸ்கவரி அதிகப்படுத்தணும். நம்ம மக்கள் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லி அதை பொல்யூட் பண்ண நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இங்கே நீங்கள் தயாரிக்கக்கூடாது, இங்கே உற்பத்தி பண்ணக்கூடாது, கேஸ் உற்பத்தி பண்ணக்கூடாது, பெட்ரோலியத்துக்கு இங்கே ட்ரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தகராறு பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டணும், கை கொடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக. ப்ளஸ் ஓவர் அண்ட் அபவ் தட் நம்மளுடைய நியூக்ளியர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணணும். ப்ரொமோஷன் இந்த சென்ஸ் ஏற்கனவே சப்சிடிலாம் கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா நம்மளுடைய டிமாண்டு குறையும் கொஞ்சம். ஓகே. அது தவிர நம்மளுடைய கோல் இப்போ ஏற்கனவே ரயில்வேஸ்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. அது மாதிரி இன்க்ரீசிங்லி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து மோர் ஆஃப், ஏன்னா இப்போ ஃப்ளைட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ளைட்டுக்கு ஸ்டில் நம்ம லிக்விடில் தான் இப்போதைக்கு இது வரைக்கும் போய் ஆகணும். பட் அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை வந்து நம்ம பஸ்ஸஸ், இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே. ஸோ அது எல்லாம் இது வந்து ப்ரெட்டி லாங் டேர்ம் சொல்யூஷன். இட் வில் டேக் டைம், கிராஜுவலாக தான் ஆகுமே தவிர உடனே ஆகாது. இப்போ இம்மீடியட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரை நிறுத்தினாங்கன்னா, இந்த ஈரான் போர் நிறுத்தப்பட்டால், ஏற்கனவே சொன்னது வந்து அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இதை வந்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஒரு 4-5 வாரத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இவங்க முடித்தாலும் ஈரான் திருப்பி அடிக்காமல் இருக்கணும். புதுசாக வேற அங்கே வந்து புது உச்சபட்ச தலைவர் வேற பதவி ஏற்றிருக்காரு. ஆமாம், கரெக்டு. சுப்ரீம் லீடர் அவர் பழைய காமனே அயத்துல்லா அலி காமனேனுடைய பையன் வந்து மொஜத்தாபா காமனேன்னு அவர் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இப்போ ஏன்னா இப்போ எல்லாருக்குமே கஷ்டம்தான். இந்த ஒரு போருங்கிறது வந்து ஒரு தவறான செயல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். போர் புரிகிறவர்களுக்கு மட்டுமல்ல, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும். சார் அங்கே தானே போர் நடக்குது, ஏன் இங்கே நம்ம தமிழ்நாடு வரைக்குமே இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? உலகமயமாக்கல். ஓகே. உலகமயமாக்கல். ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து சரி இந்தியாவுக்குள்ளே எல்லாம் தயாரித்தோம், இந்தியாவுக்குள்ளே இருந்தோம், பண்ணோம், செஞ்சோம். இப்போ வந்து நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி நிறைய பண்ணுறோம். ஐடி சர்வீசஸ் இதெல்லாம் நிறைய டெக்ஸ்டைல்ஸு, ஐடி சர்வீஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனைனா அப்போ அமெரிக்காவில் அதனுடைய எதிரொலி தெரியும். அதே மாதிரி இப்போ ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக பெட்ரோல் டீசல் மெஜாரிட்டி இம்போர்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப இப்போ அந்த நாடுகளில் ஒரு பிரச்சனைனா அது கப்பல் வர முடியலை, அது விட மாட்டேங்கிறாங்க. ஒரு எதிரி ஒரு ஈரான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக போரிடையில் எதை வச்சு த்ரெட்டன் பண்ண முடியும்? பயமுறுத்துற வந்து நாங்கள் ஹோர்முஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்ட்ரைட் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஸோ அது யார் போனாலும் நாங்கள் பாம்பு பண்ணுவோம், மிசைல் அனுப்புவோம், அந்த கப்பலை வெடிப்போம் அப்படிங்கிற உடனே எல்லோரும் கப்பல் வச்சுருக்கவங்க பூரா ஒரு இடத்துல நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நின்றுடுறாங்க. அப்படிங்கிற அந்த வணிகம் ஏற்படாது. இப்போ ஈரான் வந்து எப்படி அமெரிக்காவை ப்ரெஷர் பண்ண முடியும்? ப்ரெஷர் பண்ணுறது வந்து பக்கத்தில் உள்ள நாடுகளை பூரா அவங்க மேலே ஏவுகணைகளை தொடுத்து அந்த நிறுவனங்கள், அங்கே உள்ள எண்ணெய் கிணறுகள் இதையெல்லாம் அடித்தோம்னா உடனே இது உலக லெவலில் ப்ரெஷர் ஆகும். உலகம் போய் அமெரிக்காட்ட சொல்லும், இஸ்ரேல்கிட்ட சொல்லும், உங்களால் தான் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், நீங்கள் இந்த போரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. ஸோ இது ஒருத்தர் லிவரேஜ் பண்ணுறது. ஸோ அதுதான் முக்கிய காரணம். வந்து இப்போ நம்ம வந்து உலகமயமாக்கல் தான் காரணம். ப்ளஸ் இன்னொருத்தர் டிபெண்ட் ஆகியிருக்கிறோம். ஒரு நாடு இன்னொரு நாடு டிபெண்ட் ஆகியிருக்கு. எந்த நாடும் தானாகவே தனித்து இயங்குவதற்கு கொஞ்சம் சிரமம். இந்தியா போன்ற நாடுகளுக்கு மீதி பல விதத்தில் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். எக்ஸப்ட் ஆயில் அண்ட் கேஸை தவிர்த்து இப்போ வெள்ளை புரட்சி, ஊதா புரட்சி, பச்சை புரட்சி, பசுமை புரட்சி, இது மாதிரி பல புரட்சிகள் பண்ணி நம்ம நாடு வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ ட்ரெஸ்ஸஸில் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டு, இப்போ பேடி, வீட்டு, நெல், கோதுமையில் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டு, முட்டையில் செல்ஃப் சஃபிஷியண்ட்டு, பாலில் செல்ஃப் சஃபிஷியண்ட்டு, இது மாதிரி பல உணவுப் பொருட்களில் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட் ஆகிட்டு. இப்போ உணவுப் பொருட்களுக்குமே என்ன ஒரு பிரச்சனை வரும்னா ஃபெர்டிலைசருடைய விலையெல்லாம் அதிகமாகும். ஓகே. ஸோ இப்போ அங்கேயுமே வந்து கொஞ்சம் இந்த போர் தொடர்ந்தால் அங்கேயுமே கொஞ்சம் ரேட்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தானியங்கள், காய்கறிகள் எல்லாமே 2 வகையில். ஒன்று ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, அதெல்லாம். ஃபெர்டிலைசர் வந்து மேஜராக கன்சியூம் பண்ணுறோம். இன்னொரு சைடு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சைடு. இப்போதைக்கு நாங்கள் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் இந்த நிலை நீடிக்குமே ஆனால் 6 மாதம் 1 வருஷம் நீடிச்சிச்சுன்னா அப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை தான். அதே நேரத்தில் இப்போ நம்ம வாங்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில், ஒரு பேரலுக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி தொடக்கத்தில் இருந்ததோட ஒரு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இல்லை, என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, கச்சா எண்ணெய் வந்து அது வந்து ஒரு கமோடிட்டி. ஓகே. ஸோ மார்க்கெட்டில் அப்பப்போ பிரச்சனைகளை வச்சு ஏறும் இறங்கும். 2008 வேர்ல்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ வந்து $128 பர் பேரல் போச்சு. அதே இது ஒரு 6-7 மாதத்துலேயே ஜனவரி 2009 $34 பர் பேரலுக்கு வந்துருச்சு. ஓகே, நல்லா 50-60% குறைஞ்சிது. திருப்பி மார்ச் 2020 கோவிட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $18 பர் பேரலு. ஓகே, ரொம்ப குறைஞ்ச அடிமட்ட ரேட்டுக்கு.
சில சமயம் எண்ணெய் கிணறுலாம் மூடிடுவாங்க, அவங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓகே. அளவுக்கு குறைஞ்சு $18 வந்துச்சு பேரல். திருப்பி மே 22ல் உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் தொடங்கையில் $113 போச்சு. $18லேருந்து 2020ல் 2 வருஷத்தில் $113 போச்சு. அங்கே போயிட்டு 2023ல் வந்து பார்த்திங்கன்னா $68, $65, 60க்கும் 70க்கும் ஊசலாடிக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்தியா நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிச்சு. நமக்கு உலக அளவில் வந்து எண்ணெயினுடைய விலை குறைவாக இருக்கையில் நமக்கு சாதகம், நல்ல பெனிஃபிட் அடைஞ்சு. இப்போ அங்கே அந்த $60-65லேருந்து நேற்றைய தினம் வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா $110 வரைக்கும் போச்சு. ஓகே. போயிட்டு கிராஜுவலாக இப்போ குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு $80 இஃப் ஐ எம் ரைட் நவ். 80-90 வந்து இப்போ நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு $90-91 இருக்குது. ஸோ உச்சத்துக்கு 110க்கு போயிட்டு கொஞ்சம் இறங்கிடுச்சு, $20 குறைஞ்சிருச்சு. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40% பிப்ரவரி மாதம் ஆரம்பங்களில் இருந்த விலையிலெல்லாம் பார்க்கல 35-40% அதிகமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து மார்க்கெட் பேஸ்டு கமோடிட்டி. இது ஆட்டோமேட்டிக்கலி இந்த போர் நின்றுச்சுன்னா டபார்னு கீழே விழுந்துடும். ஓகே. இப்போ வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு சார் இது நீடிக்கும்? இப்போ வந்து சிலிண்டரில் இது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும்? பெட்ரோல் டீசலுக்கு வந்து அரசாங்கம் அவசரப்பட்டு ஏற்ற மாட்டாங்க ஓகே. ஜென்ரலாக. ஏன்னா அவங்ககிட்ட ஓரளவு குஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஓரளவு குஷன் இருக்குது. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் குறைவான காலத்தில் அவங்க வந்து இந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணலை. ஓகே. ஸோ அப்படிங்கையில் இப்போ இந்த ஷாக்கு வரையில் அவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் மினிமம் ஒரு 2 மந்த்ஸுக்காவது பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. ஹோப்ஃபுல்லி பை தட் டைம் இந்த வார் எல்லாமே பிரச்சனைகள் ஒரு சுமூகமாக முடிவடைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் பி மச் இன் அ பெட்டர் பிளேஸ்.